இந்த சனிக்கிழமை ராமசாமி இல்ல, முடியாது. திராவிடம் செத்து போச்சு. அது வைகை காத்திருந்தால் கிளைமேக்ஸ் மாதிரி அது செத்து போச்சு. அது ஐயா விஜயகாந்த் 2 ரீலுக்கு முன்னாடியே கொல்லப்பட்டுருவாரு, செத்துருவாரு. உண்மையிலே படத்தை போட்டு பாருங்க, செத்துருவாரு ஐயா. அப்ப அக்கா ரேவதி அந்த அந்த இளம் பெண்களை காப்பாற்றணும், நீ அந்த பெண்களை கூட்டிட்டு போயிரு, என்னை இந்த அருவாளை கொடுத்து இந்த ஒரு சூழாயுத மாதிரி இருக்கு, அதில் இப்படி சாத்தி வச்சிரு, சாத்தி வச்சு அப்படி நிற்க வச்சுட்டு நீ அந்த பிள்ளைகளை கூட்டி ஓடிடுன்றாப்ல. இதுதான் திமுக. அவர் செஞ்சது உயர்ந்த நோக்கத்துக்கு. ஆனா இதுதான் கதை. அவர் 2 ரீலுக்கு முன்னாடி கொல்லப்பட்டாப்ல, செத்துருச்சு திமுக திராவிடம். இப்ப அருவாளை வச்சுக்கிட்டு அப்படியே நிக்குது. அது ராதாரவி என்ன பண்ணுவாரு, வெள்ளிக்கிழமை ராமசாமி, இந்த சனிக்கிழமை ராமசாமி இல்ல, அது படத்துல வந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி. வேகமா வருவாப்ல, கூட்டமா வந்துட்டு டங்கு 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 டங்குன்னு எங்கள் அப்பா இளையராஜா வர பயங்கரமாக இசையை போட்டுருவாப்ல. அப்படி நின்று மெதுவாக ஒரு காற்று விகுன்னு அடிக்கும்போது அப்படியே சாத்தி வச்சிருக்காங்க. ஒரு நாள் சத்துன்னு முன்னாடி விழும்ப, நீ வேணா பாரு விழும். டேய் நீ எழுதி வச்சுக்கடா. அவங்க திட்டமிட்டு நம்ம அடையாளங்களை எடுத்துட்டு இன்னைக்கு தமிழெண்ணெய் சிலையை தூக்கி நாங்கள் வழக்கு போட்டு வைக்க சொல்லியிருக்காரு நீதிபதி. நம்ம தாத்தா சங்கரதாஸ், தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர் சிலை எல்லாத்தையும் தூக்கிட்டான். ஆனால் எல்லாத்துலேயும் அவங்க அப்பா கலைஞர் கருணாநிதி 100ஆண்டு விழா, கலைஞர் ஜல்லிக்கட்டுக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? மதுரையில் ஒரு 100 கோடிக்கு கட்டி நூலகத்துக்கு பூரா அவர் பேர் தான், எல்லாம் அவர் பேர். அங்கே நம்ம பாட்டையன் ஒருத்தருங்க, அவன் பார்த்தா பாண்டித்துறை தேவர் வள்ளல், அவன் பேரை வைக்கலாம். அவன் தான் 4ஆம் தமிழ்ச்சிங்க வச்சு தமிழ் வளர்த்தான், அவனை வைக்கல. அங்கே நம்ம தாத்தா மூக்கையாத்தவர் பேரை வைக்கலாம், அதை வைக்கல. எல்லாமே எங்க பார்த்தாலும் ஒண்ணு கழிப்பிடம் குடிப்பிடம், 2க்கும் வைக்கல. அது 2க்கும் தான் வைக்கல. எல்லா இடத்துலையும் பேரு. இப்ப 540 கோடிக்கு மகாபலிபுரத்துல இங்க ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லை, அங்க ஒரு கலை மன்றம் அங்க கட்டிக்கிட்டு இருக்காப்ல. யாரு? நம்ம ஐயா தான், அவங்க அப்பா பேர்ல தான். அப்ப அது என்ன பண்ணணும்னா, நம்ம வந்த உடனே கடற்கரை எங்களுக்கு கடற்கரை தான், எவருக்கும் கல்லறை இல்லை. உலக புகழ்பெற்ற 2வது கடற்கரை, எவருக்கும் கல்லறை இல்லை. என் முன்னவன் நாட்டு விடுதலைக்கு போராடினவன், செக்கெழுத்தவன், தூக்குழுத்தவன் எங்க செத்து எங்கே போச்சிருக்குன்னு தெரியல. இதை பார்க்கும் போதெல்லாம் கொலவெறி வருது. கடற்கரை தான். நீங்க 2 ஏக்கரை ஆக்கிரமிச்சு படுக்கிற அளவுக்கு பெரிய ஆளுங்க இல்லை, அதனால நீங்க கிளம்புங்கன்னு நம்ம கிளப்பணும். அதுல இல்லை நாங்கள் ஒன்றும் இடிக்க வேண்டியதில்லை, நாங்கள் வென்றுட்டோம் முன்னணி அப்படின்னாவே அது நடந்துடும். அதனால என்னுடைய உடன் பிறந்தார் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் சற்றும் தடமாறாமல், வறுமை வாட்டி வதைத்தாலும், எவ்வளவு அடக்குமுறை ஒடுக்குமுறை ஏச்சு பேச்சுகள் எதிர்வந்தாலும் தான் தலைமையேற்றுக் கொண்ட தத்துவத்திலிருந்து தடுமாறாமல் தொடர்ச்சியாக களத்தில் நிற்கிற என்னுடைய உடன் பிறந்தார். எந்த இடத்தில் போய் பணி செய்தாலும் சரி, அந்த இடத்தை தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களமாக அதை வளர்த்து எடுக்கிற ஒரு தளமாக மாற்றுகிற பேராற்றல் கொண்டவர். அப்படித்தான் அவர் முள்ளிவாய்க்கால் முடிவல்ல என்ற அந்த பெரும் கருத்து பதிவை எல்லோரையும், எங்களை போன்ற, என்னை போன்ற, எங்கள் ஐயா மணியரசனை போன்ற ஆளுகளை எல்லாம் அழைத்து பதிவு செய்தார். அதன் பிறகு இப்போது ராவணா என்ற வலையொலியை தொடங்கி அதை தொடர்ந்து நடத்தி வருகிறார். இன்றைக்கு தமிழ் சமூக மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக நற்செய்திகளை நேர்மையாக கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஊடகமாக வளர்ந்து நிற்பது நம்ம எல்லோருக்கும் பெருமை. உலக தமிழ் மக்கள் அவரை தொடர்ந்து பின்தொடர்ந்து வருகிறார்கள். என்னிடத்தில் கூட ராவணாவில் இதை பதிவு செய்ய சொல்லுங்கள், ராவணாவில் எங்களை ஒரு பேட்டி எடுக்க சொல்லுங்கள் என்று கேட்கிற மாதிரி அவர் எங்களையே எடுக்க மாட்டார். நம்மளெல்லாம் எடுக்க மாட்டார். எடுக்க மாட்டீங்களே?
அப்படி ஐயா பேரறிஞர் குணா அவர்களை பற்றி இந்த நேர்காணலை கொண்டு வந்து தமிழ் இளம் தலைமுறைகளுக்கு கொண்டு போய் சேர்த்தார். நமக்கு என்னென்னா அரிதிலும் அரிதாகத்தான் நமக்கு அறிஞர் பெருமக்கள் நம் இனத்தில் தோன்றுவார்கள். அதை போற்ற நாம் தவறி விடுவோம், கொண்டாட தவறி விடுவோம். அதான் நம்மகிட்ட இருக்கிற சிக்கல். பாரதி அப்படி தான் வந்தான், கடைசி வரை பட்டினியோடு கொண்டுட்டான். பாரதிதாசனையும் நம்ம வாழும்போது ஒன்றும் பெருசாக போற்றிக்கல, அப்புறம் செத்ததுக்கப்புறம் தான் புரட்சி கவி மகாகவியெல்லாம் போற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அது மாதிரி நம்முடைய பேரறிஞரை உரிய நேரத்தில் பாராட்ட வேண்டும். இதுவே ரொம்ப காலதாமதமாக தான் செய்கிறோம். இதை பெரிய அளவுக்கு செஞ்சுருக்கணும். சரி, இருந்தாலும் இந்த அரங்கத்தில் இருக்கிற என் சொந்தங்கள் மட்டும் இல்லை, இதை பார்க்குற ஒவ்வொரு உலகம் பூரா இருக்க ஒவ்வொரு சொந்தத்திற்கும் எனக்கு தெரியும் நம்ம ஐயா யாருன்ட்டு. நான் ஐயா ஈவேரா அவர்களை பேசிய பிறகு ஏன் சீமா இப்படி என்னதான் அவர் பேசிட்டாருன்னு தேடி படிக்க ஆரம்பித்தது அதிகம். படிக்க ஆரம்பித்தோன்னே அவன் அந்த புத்தகத்தை தூக்கி காரித்து வித்துறப்பட்டு போயிட்டான். படிக்க ஆரம்பித்தோன்னே என்னை விட வேகமாக எல்லாரும் எழுத பேச ஆரம்பிச்சிட்டான். அது மாதிரி இன்னைக்கு நம்முடைய பேரறிஞர் ஐயா குணா அவருடைய புத்தகம் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. பெரிய அது எழுத்தில் நம் இனத்தின் எதிர்கால தலையெழுத்து. அதை வாங்கி நீங்கள் ஒவ்வொருவரும் படிக்கணும். அந்த பேரறிஞரை பாராட்டி தமிழ் கூறும் நல்லுலகிற்கு கொண்டு போய் அந்த அறிஞரை சேர்க்க வேண்டும் என்கிற பெரும் ஆர்வத்தில் இந்த முயற்சியை என் உடன் பிறந்தார் ஏகலைன் அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். அதற்கான ஒருங்கிணைப்பு அவர் ஒரு மாதமாக என்னிடத்திலே நான் வருவேன்னு சொன்னால் வருவேன், என்னிடத்தில் மட்டுமே 10 தடவை ஐயா ஐயா நான் எங்கே இருக்கேன் எதில் இருக்கேன் என்னன்னு தெரியாது, ஐயா அது ஐயா நான் வந்துடுவேன், ஐயா வந்துடுவேன் ஐயா விட்டுருங்க ஐயா. அப்புறம் ஐயா அந்த கடலுக்குள்ளே போகிறது அந்த 5 நாளாக ஐயா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கய்யா. ஐயா குணா ஐயாட்ட சொல்லிட்டேன், உங்கள் ஐயா மணியரசன் வர்றாங்க, நீங்கள் வந்துடணும். வந்துடுறேன், காலையில் சொல்கிறேன், நான் வந்துடுறேன்னு. வந்துருங்கன்னு கேட்டதுலேயே நான் வந்துட்டேன். அதனால் எதுனா அவ்வளவு ஒரு பேரார்வம் எதையும் செய்கிறதில்ல, நேர்த்தியாக செய்யணும்னு நினைப்பார். அதில் என் உடன் பிறந்தார்கள் என் தம்பிகள், அன்பு தம்பிகள் களஞ்சியம்மு அவர்களும் என்னுடைய தம்பி முத்துப்பாண்டியும் உடனிருந்து உதவியதில் எனக்கு மகிழ்ச்சி. என்னுடைய தம்பி அன்பு இளவல் சிலம்பரசன் அவர்கள், அப்புறம் என்னுடைய இளவல் கவிபாஸ்கர் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இதை சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்திவிட்டார்கள். இந்த பாராட்டு நம்முடைய பேரறிஞர் குணா ஐயா அவர்களுக்கு எவ்வளவு பாராட்டோ அவ்வளவு பாராட்டின் உடன் பிறந்தார் ஏகலைவன் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை ராவணா வலையொலி 1 மாத காலமாக திட்டமிட்டு இந்த அரங்கை ஒப்பந்தம் செய்து இதை நடத்தி கொண்டிருக்கிறது. அதிலே பங்கேற்ற பெருமக்கள் எங்களுடைய ஐயா பேராசிரியர் மணி, என்னுடைய மதிப்பிற்குரிய அம்மா நம்முடைய தாத்தா கட்டமலை சீனிவாசன் அயோத்தியாச பண்டியனுடைய அன்பு பேத்தி ரேவதி அவர்களெல்லாம் பங்கேற்று சிறப்பித்திருப்பது. இன்னும் பல்வேறு பேரறிஞர்கள், எங்களுடைய ஐயா சமர்பா குமரன் போன்றவர்கள்லாம் ஈரோட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். எங்கள் ஐயா மணியரசன் சொன்னது மாதிரி கொள்கை பிடிப்பில் கூடியிருக்கிற கூட்டம் இது. இது ஒரு கோமாளி கூட்டம் இல்லை, எல்லாம் போராளி கூட்டம். அதில் பெருமை, இந்த நிகழ்வை பெருமைப்பட நடத்தி கொண்டிருக்கிற ராவணா வலையொலிக்கும் அதனுடைய நிறுவனர் என் அன்பு உடன் பிறந்தார் ஏகலைவன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் பாராட்டுகளும். தமிழ் பேரினத்தின் பெருமை மிகு பேரறிஞர், தமிழ் பேரினத்தினுடைய அந்தனர் ஐயா குணா அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்கிறோம். அது என்றைக்கும் செப்டம்பர் 16 நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்று நம் ஐயாவுக்கு நம் வாழ்த்துவோம். அவருடைய கருத்துக்களை நாம் களத்திலே கருவியாக ஏந்தி திராவிட பகையை, இனப்பகையை வீழ்த்துவோம். உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் நன்றியும். நம்முடைய ஐயா பேரறிஞர் குணா அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெரிதும் மகிழ்கிறேன். வணக்கம்.